கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மறுபடியுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஒன்றாய் கூட தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம் படிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் அளவு சொல்ற, உனக்கு எது வேணும் வேணாமன்றது ஒரு தகப்பனுக்கு தெரியும். தன் பிள்ளைக்கு என்ன வேணும் வேணாமன், என் பிள்ளைக்கு இது போதும், என் பிள்ளைக்கு இது சரி என்றெல்லாம் தெரியும். குழந்தையாக இருக்கிற பிள்ளைக்கு ஒரு ஆகாரத்தை ஊட்டுகிற பொழுது அதற்கு இது போதுமா போதாதென்று அந்த ஆகாரத்தை ஊட்டுகிற அந்த தாய்க்கு தெரியும். அவள் சொல்லுவாள், என்னுடைய பிள்ளை இவ்வளவுதான் சாப்பிடும் என்று சொல்லுவாள். ஒவ்வொரு அறிவு இருக்கு பிள்ளை. எங்க பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், அது வளர 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 அதுக்கு என்ன பொருள் கொடுக்க வேணும், எது அதுக்கு போதுமானது என்பதை அந்த பெற்றோர் அறிந்து கொள்ளுகிறார்கள். அப்படியே தேவனும் நமக்கு என்ன சரியானது என்று சொன்னால், நீங்கள் இந்த வேதங்களை ஆராய்ந்து பார்த்தால் நிறைய இடங்களிலே தேவன் இதுதான் உனக்கு சரியென்று சொல்லுகிற வார்த்தைகள் இருந்தாலும் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை இது. அதாவது என்னுடைய கிருபை உனக்கு போதும். அதாவது இன்னும் தெளிவாக சொன்னா, என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது, இதுவே உனக்கு போதுமானது, இதுவே உனக்கு நிறைவானது என்று சொல்லுகிறது போல அந்த வார்த்தை அமைகிறது. என் கிருபை உனக்கு போதும். எப்பொழுது அந்த கிருபை, ஏன்னா விடிஞ்சா பொழுதுபட்டா எல்லாருமே ஜெபத்துல ஜெபிக்கிற ஒரு மறக்காம ஜெபிக்கிற ஒரு காரியம் கிருபை கிருபை கிருபை. ஆண்டவரே எங்களுக்கு கிருபதாங்க, ஆண்டவரே கிருபதாங்க, கிருபை எங்களுக்கு வேணும், கிருபை நல்லது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. கிருபையை குறித்து அதிகமான வார்த்தைகள் உண்டு. அவ கிருபையை குறித்து அதிகமான வார்த்தைகள் இருக்கிற பொழுது யாருக்கு கிருபை வேணும் அல்லது யாருக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார், அந்த ஏன் கொடுக்கிறார் என்கிற ஒரு சில காரியங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, என் பலன் பூரணமாய் விளங்கும். எங்க? உன்னுடைய பலவீனத்தில். அப்ப தேவனுடைய கிருபை என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், எங்கள் பலவீனங்களிலே அவருடைய பலம் விளங்குறதுக்கு பேர் தான் கிருபை. அதாவது நான் பலவீனப்படுகிற பொழுதுதான் அவருடைய பலம் தெரியும். அந்த வசனத்தை மிக அழகாக இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. பார்க்கிற பொழுதே ஒரு மிகுந்த சந்தோஷம் வருகிறது. என் பலவீனத்திலே அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். எல்லாருக்கும் தேவனுடைய பலம் அவ்வளவு, தேவனுடைய பலம் அவ்வளவு. தேவனுடைய பூரண பலம் என் பலவீனத்தில் தான் வெளிப்படுகிறது. ஆகவே நான் பலவீனமாக இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பலவீனமாக இருக்கேன்னு பாவத்தை குறித்து சொல்லவில்லை. எனக்கு இருக்க வியாதிகள், எனக்கு இருக்க குறைவுகள், எனக்கு ஏற்பட்ட நெருக்கங்கள் எல்லாம் ஒரு பலவீனம். அங்கே அவருடைய பலம் இருக்கிறது. பலம் இருக்கிறபடியே தான் இன்றைக்கு வரைக்கும் நானும் நீயும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோம். இல்லாதிருந்தால் நிச்சயமாக தேவன் எங்களுக்கு இவ்வளவு உபத்திரவங்களை தந்தார் என்று ஓடி இருப்போம். இந்த வேதத்தில் அதிக பலவான் யார்? அதிக பலவான் என்று சொல்லுகிறத விட அதிகமாய் தேவனுடைய பலத்தை உணர்ந்த மனுஷன் யாருன்னா யோபு. யோபுன்ற அளவுக்கு நாங்க யாருமே தேவனுடைய பலத்தை உணர இல்லை. ஏன்னா அவன் தான் அதிக பலத்தோடன் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நெருக்கத்திலே தேவ பலம் அவனுக்கு பூரணமாக வெளிப்பட்டது. அதனால்தான் அவன் தேவனை தூசிக்காத படிக்கிறான். அந்த தூசிக்காமல் இருந்ததுக்கு காரணம் தேவனுடைய கிருபை. விழுந்த நான் அங்கே சொல்லலாம், வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு விழுகிறேன், கீழே விழுகிறேன். விழுந்த உடனே, அதாவது விழுந்த பிறகுதான் கிருபை வெளிப்படும். இந்த விழாம தாங்கி பிடிக்கிறார் பாருங்க, அங்க ஒரு மெல்லிய கிருபை போதுமானது, அதாவது மெல்லிய பலம் போதுமானது. ஏன்னா அவருக்கு விலை இல்லை, அவருக்கு சும்மா சாதுவா ஒரு ஆள் இப்படி தடுமாறிக்க பக்கத்தில் பிடிச்சாரு. ஆனா ஒருவன் முழு பிறத்தோடையும் அவன் கீழே விழுகிற பொழுது, அவனை தூக்குற பொழுதுதான் தூக்கினம் என்ற பலம் தெரியும். இவனுக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு புரியுமன் நினைக்கிறேன். நான் விழுகிறேன், ஆனால் அவர் கரத்தில்தான் விழுந்தேன். அப்பொழுது அவர் என்னை ஏந்தி வைத்திருக்கிற வழியால் தான்
இன்னமும் நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறேன். இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேணும். ஒருவரும் சொந்த பலத்திலே இருக்கவில்லை. பலவீனப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் தேவனுடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அப்ப தேவனுடைய கிருபை ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏற்படுகிற நெருக்கங்கள், கஷ்டங்கள், சூழல்கள் எல்லாத்தையும் உணர்ந்து பாருங்க. அங்கதான் கிருபை வரவன். நான் ஒரு இடத்துல அடைக்கப்பட்டவனை போல ஒரு ரூம்ல இருந்தான். அங்கேதான் உன்னதமான பலன் வெளிப்பட்டது. அதையும் நான் ஒரு மாளிகையாக ரசித்துக் கொண்டிருக்கிறேன் பாருங்கள். அதை ஒரு பெரிய பலசாக நினைத்துக் கொண்டு அங்கே உட்கார்ந்திருக்கிறேன். அதான் கிருபை. எனக்கு எல்லாம் கிடைத்த பொழுது தேவனுடைய கிருபை எனக்கு தேவைப்பட இல்லை. ஏனென்றால் என்கிட்ட என்ன நினைச்சாலும் என்னால் வாங்க முடியும், எப்படியும் வசதியா இருக்க முடியும். ஒன்றும் இல்லாத பொழுது, எதுவும் இல்லாத பொழுதுதான் தேவ பலம் என்னில வெளிப்படும். இப்ப தேவனுடைய பலம் வெளிப்படுத்துவதற்காகத்தான் உனக்கு சில கஷ்டங்களும் நெருக்கங்களும் சூழல்களும் தொடர்ச்சியா வருது. சொல்லலாம், பல வருஷமான தொடர்ந்து கஷ்டத்தில் இருக்கின்றார். பல வருஷமாய் தேவன் தன்னுடைய கிருபையை உனக்கு தந்தளிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அவர் கிருபைக்குள்ளே இருக்கிறாய். நீ அவர் கிருபைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பவுலுக்கு அதிக கிருபை எப்பொழுது வெளிப்பட்டது? 7ஆம் 8ஆம் வசனம் படிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 தரம் நான் ஜெபம் பண்ணினேன். அதை குறித்து அவர் சொல்லுகிறார், அது என்னை குட்டும் சாத்தானுடைய குட்டு. அது சும்மா குட்டு இல்லை, அது சாத்தான் குட்டினா எப்படி இருக்குமென்ற அது எங்களுக்கு தெரியாது. அவர் சொல்ற, நாங்களே சொல்லவில்லையா, நிறைய உபத்திரவங்கள் வந்தோன்னு சொல்லுவோம், ஐயோ பிசாசு மாதிரி அந்த இடத்துல பட்ட பாடு. நான் சாத்தான் அடி, சில பேர் அடியா 6வது அடிச்சா சொல்லுவாங்க, அடி வலியில சொல்லுவாங்க, பேய் அடிச்ச மாதிரி இருந்துடுவாங்க. ஆனா இதுவரைக்கும் யாரும் பேயிட்டு போய் அடி வாங்கின அனுபவங்கள் இல்லை. அடியின் உச்சகட்டம். அதுதான் அவர் சொல்றார். அந்த முள் எப்படிப்பட்டது இருந்ததுன்னா சாத்தான் குட்டுறதுக்கு ஜவனா இருக்குது. நான் இதை எடுத்து விடும் என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் அவர் எனக்கு அந்த இடத்துல எனக்கு சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், எனக்கு அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். எதுக்கு போதும்? இந்த உபத்திரவத்துக்கு இது போதும். இந்த உபத்திரவத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி கொண்டு விடவில்லை, அது சாத்தான் குட்டும் காரியம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த உபத்திரவத்திலிருந்து உன்னை காத்துக்கொள்ள என் கிருபை உனக்கு போதும். கிருபை என்பது மிக மிக மேன்மையானது ஒன்றுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாரும் நினைக்கிறாங்க, சுத்தி வர பணம் என்னை சுத்தி வர குமிக்கப்பட்டிருக்கிற பொழுது, ஆண்டவரே இது உங்க கிருபையா, காசு கிருபை இல்லைங்க, அதுக்கு பேரே ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அதுக்கு பேர் ஆசீர்வாதம் தான் சொல்லுவீங்க. ஆனால் உபத்திரவத்தில் இருக்கிறது தான் நீங்க எல்லா இடத்துலையும் கிருபை கிருபை கிருபைன்னு போடப்பட்டிருக்கு. பிரச்சனை உள்ளவனுக்கு, வேதனை உள்ளவனுக்கு தான் அந்த தேவனுடைய தாங்கி கொடுக்கிற பிடித்திருக்கிற பலம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பல பாடுகளை கண்டு வந்த பொழுது மனிதர்களை நாங்கள் இந்த வேதத்தில் பார்த்திருக்கிறோம். அவங்களெல்லாம் கிருபையை பெற்றபடியினால் தான் ஜெயம் பெற்றார்கள். யாரும் பாடுபடாம முன்னுக்கு வரையில்லை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நாம் எல்லாருமே நினைக்கிறது, நான் ரொம்ப நாளாக பாடுபட்டுக்கிறேன், ரொம்ப நாளாக பட்டேன். எவ்வளவு காலமா பாடுபட்டுக்கிறேன்? நீ எவ்வளவு காலம் பாடுபட்டையோ அவ்வளவு காலமும் தேவனோடு கூட இருந்திருக்கிறார். அதை குறித்து நீ சந்தோஷப்பட வேணும். என் தேவன் என்னோடு இருக்கிறார், வேறு என்ன வேணும்? நன்றாக ஒருவர் பாருங்க, சில பேர் நல்லா விரும்பினாங்கன்னு சொன்னா அந்த அன்பு நிமித்தமாக அடிமையாயிருவாங்க. அந்த அடிமை கஷ்டமெல்லாம் நாங்கள் உலகத்தில் பார்த்துருக்கோம் இல்லை? பெரிய நல்ல சொத்துக்கார பொம்பளையா இருக்கும், நல்ல பணக்கார பொம்பளையா இருக்கும், நல்ல பணக்கார ஆம்பளையா இருக்கும், ஏதோ வைங்க. இதுல வந்து பொம்பளைலாம் பணக்காரங்க நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, ஏதோ இருக்கும். ஆனா ஒரு ஏழைய அவங்க விரும்பிடுவாங்க. விரும்பிட்டு அத்தனை சொத்தையும் சுகபோக வாழ்க்கையும் விட்டு போட்டு அவனோட ஓடி போவாங்க. ஓகே, இதை பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். பாசர் ஓடி போறதை பற்றி சொல்லிட்டு ஆகவே ஓடுவது சரியாது, அது மகா குற்றம். தாய் தகப்பனுக்கு செய்கிற பச்சை துரோகம். துரோகிகளாக தான் காணுங்க. ஓடி போறாங்க, நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஏற்றதே இல்லை. கடைசி வரைக்கும் நின்று தாய் தகப்பனோட பேசி அதை முடிக்கணும், வழியே ஓடி போகக்கூடாது. சரியா வடிவா குறிச்சு வச்சிருக்கோம். ஆனா அவன் ஓடி போற மனநிலையை சொல்றேன், கவனிங்க. அவ்வளவுத்தையும் விட்டு போற பொழுது என்ன காரணம்னு சொன்னா, எனக்கு இருக்கிற அந்த சொத்து சுகங்கள், பணம், செல்வம், சந்தோஷத்தை விட இவனோட போனால் இனியிலேண்ட ஒரு பரதேசி வாழ்க்கை தான் வரும் என்று தெரிந்து கொண்டு போற பொழுது அன்பு மேன்மைப்பட்டிருக்குது. அங்க அவள் என்ன நினைக்கிறாள் தெரியுமா? எனக்கு சொத்து சுகம் இருக்கிறதை விட அவர் என்னோடு கூட இருக்கிறது போதும். இப்ப புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் நான் சொல்றேன்.
நான் உனக்கு போதுமெங்கிறது எல்லாவற்றையும் விட நீ என்னை அதிகமாய் நேசித்த ஒரு ஆளுக்கு தான் கிருபை போதுமெங்கிற ரகசியம் சரியாக தெரியும். நேசிக்காத ஒருவருக்கு இந்த வசனம் தெரியாது. அவர் என்ன சொல்வார் தெரியுமா? எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, உங்க கிருபை போதும். அவர் கிருபை நினைச்சது காசை. அப்ப ஒரு 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 சின்ன வீட்டுல இருக்கிறார். இப்ப ஒரு சொல்ற ஆண்டவரே கிருபை தாங்க. அவர் என்ன கிருபை தாங்கன்னு கேட்டது பெரிய வீடு தாங்க. அவர் அதைத்தான் நினைச்சு கொண்டிருக்கிறார். கிருபை ஒரு பெரிய வீடு தாங்க ஆண்டவரே, எல்லாம் கிருபை ஆண்டவரே, அப்படி தாங்க, இதை தாங்க, நல்ல வேலையை தாங்க ஆண்டவரே, கிருபை. அப்ப கிருபை வேலை, கிருபையெல்லாம் வேலை இல்லை, பிள்ளை இல்லை. கிருபை என்பது தாங்கி பிடிப்பதுதான். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், கிருபை வேணும், என் ஆத்துமா அழிந்து போகாதபடி, நான் உம்மை மறுதலித்து போகாதபடி எனக்கு இப்பொழுது கிருபை வேணும். கிருபையினுடைய அர்த்தத்தை சரியாக விளங்கிக் கொள்ள வேணும். என்னை அவர் தாங்கி பிடிக்கிற ஒரு பகுதி தான் அது. இப்ப நீங்க நினைக்கலாம், அப்படின்னா நான் ஒருவன் செல்வந்தனாய் மாறுகிறானே, அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை தான் என்றா அந்த கிருபைக்கு வேற சாயத்தை நீங்க பூசிக்கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிற பகுதியை நீங்க கவனிக்க போறீங்க. அது மட்டுமில்ல, தொடர்ந்து எப்படி பாடுகள் மத்தியிலும் கிருபை வெளிப்பட்டது என்று பார்க்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடானுபவிக்கிற எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக. கவனிங்க, அவர் எப்படி செய்ய போறார்? நமக்கு அளித்திருக்கிற கிருபையின்படி அவர் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கிருபையினுடைய வேலையை கவனிங்க, என்னென்ன செய்ய போகுது? அதாவது பாடுகளிலே உண்டாகிறது, பாடுகளிலே உண்டாகிற கிருபை, பாடுகளிலே உண்டாகிற கிருபை. ஆக பாடுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை தான் தரப்போகுது. இப்ப பவுலுக்கு பாடு உண்டாகின பொழுது கிருபை போதும் என்றால், இப்ப நான் உங்களை காண்பிக்க போறது கிருபையின் செயல்பாடுகள் என்ன, அந்த கிருபை என்ன செய்ய போகிறது. அந்த கிருபை என்ன செய்யும் என்றால், பாடுகள் எனக்கு ஏற்பட்ட பொழுது என்னை சரியாக சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி விடுகிறது. அப்ப உங்களுக்கு ஏற்படுகிற பாடுகள் நல்லது பிள்ளைகள். இப்பதான் உங்களுக்கு தெரியும் பாடுகளினுடைய மேன்மை. அது என்னை சீர்படுத்தத்தான் வந்திருக்கிறது, என்னை மேன்மைப்படுத்தி வைக்கத்தான் வருகிறது, என்னை ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு வைப்பதற்குத்தான் கிருபை தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப கிருபையை பாடுகள் மத்தியிலாம் தர முடியும். பாடு இல்லாமல் கிருபை உனக்கு தேவைப்படாது. பாடுகள் மத்தியிலும் நெருக்கங்கள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் தான் அது தேவை. ஆகவே பாடு எண்ணத்துக்கு வந்தது என்னை சீர்படுத்த. அப்ப என்னை எப்படி அது சீர்படுத்துறது? இந்த கிருபை பக்கத்திலிருந்து என்னை நடத்தி கொண்டே வந்தது. இல்லாவிட்டால் பாதியிலே நான் ஓடி இருப்பேன். ஆகவே பாடும் உபத்திரவங்களும் உங்களை சரிப்படுத்த வேண்டும். சரிப்படுத்தும் வரையும் அதுவும் உங்களை விட்டு போறதில்லை. ஏனென்றால் தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினால் உன்னை சரிப்படுத்துகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் பாடுகள். ஆனா அந்த பாடுகள் உன்னை அழித்து விடாதபடிக்கு உன்னை தாங்கி பிடித்ததான் கிருபை. இந்த தெளிவு இருந்தால் உனக்கு போதும். இந்த தெளிவு இருந்தால் போதும். இந்த தெளிவில்லாட்டி ஒரே கண்ணீரா அழுது கொண்டே இருப்பேன். என்ன எனக்கு உபத்திரம், என்ன உபத்திரம் என்று கேட்கிறதை விட இது என்னில் என்ன செய்யும் என்று கேட்கிறவன் தான் நீதிமான். எந்த உபத்திரவம் வந்தாலும் இது எனக்கு ஏன் ஏற்பட்டது, இந்த தனிமை எனக்கு ஏன் ஏற்பட்டது, இந்த பிரிவு எனக்கு ஏன் ஏற்பட்டது, இந்த பிரச்சனை எனக்கு ஏன் ஏற்பட்டது நினைச்சு பார்த்தால் அது உன்னை சீர்படுத்தத்தான் வந்திருக்கிறது. நீங்கள் அதை விட்டுட்டு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த உபத்திரம், ஏன் எனக்கு என்ன உபத்திரம் நீங்க நினைக்க 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 நீங்க சீர்பட மாட்டீங்க. சீர்படாத வரையிலும் பாடுகளும் உங்களை விட்டு போகாது. உங்களை நேசித்தார், உங்களை நேசிக்காட்டி பாடலாம் போயிடும். நீங்க எப்படியோ வாழ்ந்து போயிருங்கன்னு விட்டுருவார் ஆண்டவர். ஆனா ஆண்டவர் உன்னை சரிப்படுத்துவதற்கு பாடுகள் உன்னை நிதானிக்க பண்ணி உன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி அது உன்னை கர்த்தருக்கு முன்பாக சரியாக கொண்டு வரும். ஒரு காரியத்தை செய்ய தகுதியுடையவனாக மாற வேணுமாயிருந்தால் அவர் சில ட்ரைனிங் எடுத்தாகணும். அதை எடுத்தா தான் அங்கே நிற்கலாம். எடுத்த வயசுல ஒரு கமாண்டர் ஆக முடியாது. அவருக்கு சின்னலேருந்து முழு வேலையும் செய்யும். உடல்ல போய் சேர்ந்தா அதை கூட்டி துடைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சு சொல்லணும். அவனுக்கு தான் தெரியும், அந்த இடத்தின் அருமை தெரியும். அதை பிறவணுங்கிற எடுத்த உடனே சடாண்டு ஒடிக்க உச்சத்துக்கு ஒவ்வொரு ஏறி நிற்க முடியாது. அதனால எந்த பிரயோசனம் இல்லைன்னா எதையும் கற்றுக்கொள்ளாமல் ஒரு வேலையை செய்ய முடியாது. அதை அனுபவப்பட வேண்டும் என்றும் இல்லையா? அதற்கு தான் பாடுகள் உங்களை பக்குவப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதை உங்களை சரிப்படுத்த, உங்களுடைய இருதயத்தை சரிப்படுத்த. நான் அநேக கஷ்டங்களை சந்தித்தபடியால் தான் தைரியமாக கஷ்டப்படுகிறவனுக்கு ஆலோசனை கொடுக்க என்னால் முடியும். அதை உணர்ந்து கொள்ளவும் முடியும்.
நான் கஷ்டம் இல்லாமல் சொகுசான வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்தேன்னு சொன்னால் எனக்கு அது தெரியாது. அது பற்றி எனக்கு சொல்ல தெரியாது. ஐஸ்வர்யத்திலே வாழ்ந்தா சில விஷயம் தெரியாது. எந்த உபத்திரவங்களும் எந்த காரியங்களையும் எங்களை உருவாக்கிக் கொள்கிறது. அதன் மூலமாக நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாகவே மாறிவிடுவோம். ஆகவே உனக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் உன் பிள்ளைக்கு உதவும், உன் பேர பிள்ளைக்காவது உதவும். அவனுக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன். எதனால நான் கஷ்டப்படணும், எப்படி வந்தேன், என்ன மாதிரி வந்தேன், உபத்திரவத்தை எப்படி சகிச்சு கொண்டேன், எப்படி இன்னமும் நான் கிறிஸ்துவை பின்படுத்தி கொண்டால் பாடுகளை முழுமையாக அனுபவிப்பதுக்கு தான் கிருபை என்பதை தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்க. பாடுகளையும் இல்லை, கிருபை என்பது பாட்டை விட்டு கொண்டு போறதில்லை. பாடுகளை முழுமைப்படுத்தவன், அதை பூரணமா அதை அனுபவிக்கவன். அந்த அனுபவிக்கத்தக்க பலம் வேணும் இல்லையா, அந்த பலம் தான் கிருபை. அதுதான் வசனம், என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்ப நான் சந்தோஷமா அந்த அடியை வாங்குறான் பவுலப்போஸ்தலன். அந்த அடியை எப்படி சந்தோஷமாய் வாங்கினான்? அந்த அடி வலிக்கிறதில்ல, வலிக்க 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 கிருபையும் சேர்ந்திருந்தது. அதனாலே அதை பூரணமாக அனுபவித்து சொல்றான். கடைசியா வந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், போராட்டம் போராடி ஓட்டத்தை முடிச்சேன் தெளிவா சொல்றான். சந்தேகமா சொல்லல, எனக்கு நிறைய போத மாதிரி சந்தேகமா சொல்றான். பர்வத்தை பற்றி சொன்னேன், நான் நினைக்கல இந்த காலத்துல யாரும் போவாங்கன்னு நினைக்கல. அவரும் அதுக்கெல்லாம் இருக்கிறார். அப்ப அவருக்கே சந்தேகம் வந்து போகணும் போக மாட்டணும் என்ற அளவுக்கு முழுமையா சொல்ல முடியல. தைரியமா சொல்லணும் இல்லையா? ஏனென்றால் இந்த உபத்திரவத்தின் பாதைகள் எல்லாம் கிருபையினாலே கடந்து வருகிறது. நாங்கள் இன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து பார்ப்போம், எப்படி கிருபை அவனை தாங்கி கொண்டு வந்தது. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனம் படிங்க. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கேயை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. இங்கே வசனத்துல நாங்க பார்க்கிறோம், யோசேப்பை அவன் சகோதரர்கள் பகைத்து கொண்டார்கள். எதனால பகைத்தார்கள்? யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அந்த தரிசனத்தை அவன் சகோதரத்திலே சொன்னான். யோசேப்புடைய தரிசனத்தை கேட்டவுடன் அவர்களுக்கு பொறாமை வந்தது. இவன் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறான், இவன் எங்களை ஆள்வதோ என்கிற ஒரு பொறாமை எரிச்சல் வந்துச்சு. அந்த எரிச்சல் நிமித்தம் அவனுக்கு இடுக்கண் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவனை பிடித்து அவனை வெறுமையாக்கி அவனை குழியிலே போட்டார். கவனிங்க பிள்ளைகள், பல இடங்களில் நீங்க இப்படிப்பட்ட சூழல்ல வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. உங்க சகோதரர்களால நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், பொறாமைக்கும் எரிச்சலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கலாம். நிறைய நீங்கள் நம்பினவர்களோட உங்களை வெறுத்து கொண்டிருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சு கொள்ளுங்க, அவர்கள் ஆடை களைந்து உள்ளே போட்டார்கள், அப்பொழுது கிருபை அவனை தாங்கினது. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் அவனுக்கு கிருபை என்கிற உடுப்பை உடுத்தி விட்டார். இந்த கிருபைக்குள்ளே யோசேப்பு மறைந்து விட்டான். அதனால்தான் அந்த கடுமையான அந்த கொடூரமான காரியத்தை அந்த சின்ன வயசுல தாங்கிக் கொள்ளக்கூடியத்தக்கதான ஒரு கிருபை. அது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். எங்களோட வாழ்க்கையில ஏற்படுகிற ஒவ்வொரு கைவிடப்படுதல் சூழலையும் நினைச்சு கொள்ளுங்க. யாராவது ஐயோ என்னுடைய சகோதரன் எனக்கு இப்படி விரோதம் செஞ்சுட்டானே, அல்லது என்னுடைய உறவினர் இப்படி செஞ்சுட்டாங்களே, அல்லது இவங்களை நம்பினேன், என்னுடைய நண்பனை நம்பினேன், அவனை நம்பினேன் சொன்னாலாம் நீங்க நினைங்க, இதெல்லாம் தேவனுடைய கிருபை உங்களை கூட்டுவதற்காக ஏற்பட்டிருக்கிறது. எந்த காரியத்தினாலும் எவனும் தேவ தரிசனத்தை ஒரு நாளும் அழிக்க முடியாது. தரிசனம் நிறைவேறுவதற்கு கிருபை வேணும். இந்த பாடுகள் என்ன செய்கிறது? அவனை கற்றுக் கொடுக்கிறது. பக்குவமுள்ள இருதயத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவ்வளவுதான். அப்ப அங்க குழியில விழப்பட்டான், கீழே குனிஞ்சான், கீழே விழுந்தான். கீழே விழுந்த உடனே அங்கே கிருபை அவனை தாங்கி பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த வினாடியிலிருந்து அது வரைக்கும் தேவ கிருபையை அவன் உணரவில்லை, உணர முடியாது. கைவிடப்படுதல் ஒன்று ஏற்பட்ட பொழுதுதான் தேவ கிருபை உணரக்கூடியதாக இருந்தது. ஆனா அந்த கிருபையினுடைய வழிகள் நமக்கு விளங்காது. எப்படி என்றால் அவனை திருப்பி தூக்கி அவனை மீதியாளருக்கு வித்து போடுறாங்க, அவனை வாங்கி கொண்டு போறாங்க. இப்ப பார்க்க போய்க்கல ஒன்று பண்ணு தெரிஞ்சது, குழியிலேருந்து விழுந்தன். சரி, அதுக்கப்புறம் யாராவது நான் தூக்குவாங்கன்னு பார்த்தால் சம்பவம் வேற மாதிரி மாறி, தேசத்தை விட்டு கடந்து நான் போகிறேன், என்னுடைய இனத்தை விட்டு நான் பிரிந்து போகிறேன், யாரோ ஒருவனுக்கு அடிமையாக போகிறேன். இது பெரிய உபத்திரவமான சூழல்.
நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு விற்கப்பட்டு வேறு இடத்துக்கு போற ஒரு காரியம். இப்ப அவன் விரும்புகிற ஒன்றை அவனால் செய்ய முடியாது, ஏனென்றால் அவன் அடிமை. அவன் எஜமான் என்ன சொல்லுகிறானோ அதை மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப அவன் விருப்பம் அழிக்கப்படுகிறது, அவனுடைய சுயங்கள் உடைக்கப்படுகிறது கூட சொல்லலாம். இதுதான் அடுத்த கட்டம். நீங்க முழுக்க உறிஞ்சு போட்டாலும் எல்லாம் விடப்பட்டாலும் அது மட்டும் போதாது. உங்க விருப்பம், உங்களுடைய செய்கைகள், நீங்க விரும்பி செய்கிற காரியங்கள் தடை செய்கிறது. காரணம், கர்த்தருடைய விருப்பம் எங்களுக்குள்ளே நிறைவேறுவதற்கு நாங்க எங்க சொந்த விருப்பத்தை விட்டு வெளியில வார மனநிலையை பழகிக்கொள்ளவன். எங்களால் ஏன் நிம்மதியா வாழ முடியல தெரியுமா? எங்களுக்கு சில ஆசைகள், எண்ணங்கள், சிந்தனைகள், கற்பனைகள் நிறைய இருக்குது. ஆனா தேவனுக்கு எங்களை குறித்து பெரிய திட்டம் இருக்கு. யோசேப்புக்கு அந்த திட்டம் இருந்திருக்குமா? தான் எகிப்தில் ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பேன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பேன் யோசேப்பு கற்பனை பண்ணியிருப்பானா? யோசேப்பு கிட்ட கற்பனை முழுக்க எப்படி இருந்திருக்கும்? என்னுடைய 12 மீதி சகோதரங்கள், 11 சகோதரங்களுக்கு நான் ராஜாவா இருக்க போறேன் அல்லது பெரியவனா இருக்க போறேன், அவ்வளவுதான். தரிசனம் அவ்வளவுதான் இருந்தது. அப்பாவும் அம்மாவும் என்ன வணங்குறாங்க, என் சகோதரர் வணங்குறாங்க. ஆனால் தேசமே தன்னை வணங்கும் அவனுக்கு தெரியாது. இப்ப அவன் வெறுமையாக்கப்பட்டதும், அவனுடைய திட்டங்கள் அளிக்கப்பட்டு அல்லது சுயமாக வேலை செய்யக்கூடாதபடிக்கு அடிமையாக்கப்பட்டதும் தேவனுடைய சிந்தை அவனுக்குள்ளே வருவதற்காக. எனவே அருமையான பிள்ளைகளே, அந்த பாடுகள் கிருபையினாலே உண்டானபடினால் தான். இப்ப பார்க்கறதுக்கு அந்த பாடு தெரியாது, ஆனா கிருபையினால உண்டாப்பட்டபடியாத்தான் அதை தாங்கி கொண்டு அப்படியே போற. அந்த பகுதியை நீங்க படிச்ச முதலாவது பகுதி, நீ கைவிடப்படுகிற பொழுது கிருபை உன்னை தாங்கும். ஹல்லேலூயா. அதை நீ உணரத்தக்கதாய் தேவன் செய்வார். 39ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம் படிங்க. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கவனிச்சு பாருங்க, செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலை போற. ஆனா அந்த வசனத்தை அப்படியே எழுதாமல் ஆவியானவர் நமக்கு எப்படி அதை காண்பிக்கிறார் என்றால் 21வது வசனத்துல கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். அந்த கர்த்தர் இருந்தார் என்பதான் கிருபை. அதை உணர்ந்து கொள்ளுங்க. நம்மோடு கூட கிருபை இருக்கு, கிருபை இருக்கு, கிருபை இருக்குன்னு எவரெல்லாம் சொல்றீங்களோ அதை தெளிவா சொல்லுங்க. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதுதான் கிருபை இருக்கு. கிருபை என்பது ஒரு தனித்துவம் அணைக்கதை. கிருபை தான் கர்த்தர். அப்படி என்று சொன்னால், நான் செய்யாத குற்றங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன், என்னை அநேகர் பரியாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், நான் செய்யாமலே என் மேல பழிகள் விழுந்து கொண்டிருக்கிறது. அப்படிலாம் வருகிற பொழுது நினைச்சு கொள்ளுங்க, தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே யார் என்னோடு கூட இல்லாவிட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அது எனக்கு போதுமானது. அதைத்தான் சொன்னார், கிருபை போதும். அதாவது நான் உனக்கு போதும். எப்படி மற்றவங்க உன்னை குற்றவாளியாக கருதி உன்னை சிறைச்சாலையில் போடலாம், மற்றவனுக்கு முன்பாக நீ குற்றவாளியாக தெரியலாம். நிரூபிக்கிறதுக்கு உத்தரப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஏனென்றால் என்னை நான் நீதிமான் நிரூபிக்க முடியாது. ஒரு நாள் கேட்குற மாதிரி கேட்டு பிறகு மாற்றி தான் கேட்பான். அதனால அது வீணான அலைச்சலும், வீணான உளைச்சலும், வீணான நேரம் எனக்கடுமை ஒழிய ஒரு காலம் நீ சொல்லி உன்னை ஒருத்தர் நீதிமான் நம்புறதே கிடையாது. நம்பவே மாட்டாங்க. மற்றவங்க சொல்லதான் நம்புவாங்க. அதாவது உன்னை பற்றி. அப்போ உன்னை பற்றி கர்த்தர் சொல்லணும். கர்த்தர் எப்படி சொல்லுவார்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற அந்த கிருபையை மற்றவன் உணர்கிற பொழுது தெரியும். எப்படின்னு சொன்னால் அந்த வசனம் அப்படியே சொல்லி முடிக்கிறது. கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய கிருபை எப்படி வெளிப்பட்டது என்று கவனிங்க. அங்க உள்ள அதிகாரி அவனுக்கு தயவு வாங்கினான். இப்ப எங்களுக்கு விருப்பமான பகுதி அது மட்டும்தான். ஆனால் உபத்திரவத்தில் தான் ஒரு உதவி கிடைத்தது, அவ்வளவுதான். ஆனா அவனால் இவனை விடுதலையாக்க முடியாது அந்த அதிகாரியால். இவன் அங்க இருக்கிற இடத்துல சும்மா இருக்கலாமே ஒழிய, கொஞ்சம் தயவு கிடைக்குமே ஒழிய, மற்றபடி இவர் கைதி தான். மாற்றப்படுற பாருங்க, குழியில விழுந்தால் இப்ப எங்க நிக்கிறான்னு பாருங்க. இந்த பாடுகளும் உபத்திரவங்களுக்குள்ளேயும் அந்த கிருபை எப்படி வந்து கொண்டிருக்கிறது கவனிங்க. அங்க நான் சொல்ல, குழியில போடுகிற பொழுது கர்த்தர் ஏந்தினார், அது கிருபை. கர்த்தர் அவனோடு கூட அடிமையாக போனார், கர்த்தர் அவனோடு கூட சிறைச்சாலைக்கு வந்தார்.
ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் வந்தாருங்கிற பகுதி எல்லாவற்றையும், கர்த்தர் கூட இருந்தார் பகுதி எல்லாத்திலையும் கிருபை என்று போட்டுக்கொள்ளுங்க. அப்படியானால் நீங்கள் இப்பொழுது ஒரு நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கிறேன் என்று எண்ணினால் அங்கே கர்த்தரோடு இருக்கிறார். அதைத்தான் யாராவது கேட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா, கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறோம், கர்த்தரோடு இருக்கிறோம், அதான் பொருள். கர்த்தருடைய கிருபையில் எப்படி இருக்கிறேன் அப்படி சொல்லுகிற பொழுது என்ன பொருள்? ஒருவர் பார்த்து எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையில இருக்கிறேன் என்றால் உபத்திரவத்தில் இருக்கிறான்னு தான் பொருள். உபத்திரவத்தில் இருக்கிறவர் தான் கிருபை தேவைப்பட்டிருக்கு. அப்படி சொல்ற பொழுது நல்ல வார்த்தையா சொல்லல, அவர் உபத்திரவத்தில் இருக்கிறேன். ஆனா அவர் சொன்ன நல்ல வார்த்தை என்ன? கர்த்தரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினா அதை தாங்கி கொண்டிருக்கிறார். எனவே உபத்திரவம் இல்லாதவர்களுக்கும் தேவன் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் உபத்திரப்படுவதற்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறபடினால் அதை மேன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஆகவே தரிசனம் அவனை சிறைச்சாலை வரைக்கும் கொண்டு வந்தது. தரிசனம் சிறைச்சாலை வரைக்கும் கொண்டு வந்தது. ஆனால் ஒரு காலமும் தரிசனம் அவனை விட்டு அழிக்கப்படவில்லை, அவனோடு கூடவே இருந்தது. ஏனென்றால் தரிசனம் கர்த்தரால் உண்டானது. அருமையான பிள்ளைகள், அடுத்த பகுதியில் படிங்க. 40ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14 15 வசனம் படிங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். ஒருவேளை சொற்பனம் கண்டு அவர்கள் சொன்ன உடனே, சொற்பனத்தை சொன்ன உடனே ஒருவேளை அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு யோசேப்புக்கு. ஓகே, இதுதான் கிருபை. எப்படி? அவர்கள் ஒரு சொற்பனம் கண்டு இப்ப சொல்லிட்டேன், இப்ப எனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்னவென்று சொன்னால், இவன் ராஜாக்கு பக்கத்தில் இருக்கிறவன், கண்டிப்பாக அங்க போய் என்னுடைய குறையை சொன்னால் நான் விடுதலையாக்கப்படுவேன். ஏன் அவர் சொல்ற விளக்கம், நான் ஒரு எபிரேயன், களவாய் கொண்டு வரப்பட்டேன். அவருடைய மனு என்ன? என்னை மறுபடியும் எபிரேய தேசத்துக்கு அனுப்பிவிடுங்கள், என்னுடைய இனத்துக்கு அனுப்பிவிடுங்கள், என்னுடைய இனத்தடத்துல என்னை அனுப்பிவிடுங்கள். இதான் அவள் பார்த்த வேலை. அது போயிருந்தா கூட அவர் மறுபடியும் தகப்பனை போய் பார்த்துருப்பார், ஓடி போய் பார்த்து அப்பா வந்துட்டு அழுதுட்டு பிறகு ஆட்டத்தை கொண்டு போயிருப்பார் மேய்க்கிறது. அப்ப இவருடைய பிளான் என்னன்னு சொன்னால், இதுல கிருபை வெளிப்படுது, இதுல கிருபை வெளிப்படுது. இப்படிதான் எங்களோட பிரச்சனை இல்லை. நாங்க நினைக்கிறோம் ஒரு சின்ன ஒரு தயவு உடச்சுனா, ரைட், நேற்று ஒரு பார்த்தேன், அவர் எனக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறார், இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க இப்படி செய்யலாமண்டு ஓ கிருபை அவரை சந்திச்சது. அது இல்லை பிள்ளை, தெய்வம் வேறொரு ஆளை சந்திக்க சொல்லி வச்சிருக்கிறார். அதுக்குரிய நேரம் இருக்குது. நீங்க சின்ன சின்ன செய்திகளை கேட்டு சந்தோஷப்படுறாதீங்க. ஏன்னா அந்த பகுதியை படிங்க, இப்ப படிங்க, அந்த கடைசி வசனத்தை 23வது வசனத்தை படிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். கண்டிப்பா இந்த சொற்பனத்தை மறக்க மாட்டான். ஏனென்றா போன உடனே தன் மனைவிக்கு சொல்லியிருப்பான், இப்படி இப்படிலாம் நடந்தா அப்புறம் வந்தன் அந்த சொற்பனம் போற சொன்னாண்டு. ஆனால் அவன் அதை மறந்து போனான். உனக்கு உதவி செய்ய வேண்டும் நினைச்சா கூட கர்த்தர் அதுக்குரிய தயவை உண்டாக்க வேண்டும். சில பேருக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க, அதுக்கு பிறகு கடனாளியா போயிருவான். அப்படிப்பட்ட கனவே இருக்கான். வாக்கு கொடுத்த பிறகு அவனுக்கு சொல்லுவான், நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப எனக்கு ஆக கஷ்டமா இருக்குது, நினைச்சதாலாம் கஷ்டம்னு அவன் நினைக்கிறான். பயந்துராதீங்க, யாரும் உதவி செய்ய நினைக்கிறாங்களா, யாருக்கு நெச்சு போட்டு நான் கஷ்டப்படுறோன்னு அப்படியே இல்லை. அவருக்கு கொடுக்க கூடாதபடிக்கு, அவருக்கு அந்த அவனால அந்த விடுதலை ஏற்படாதபடிக்கோ அல்லது அந்த சூழல் அந்த நேரம் வராதபடியினால் அவன் மறந்து போனான். மறந்து போனாக்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. என்ன நான் எவ்வளவோ செஞ்சனே, இப்படி மறந்துட்டாங்களேன்னு. ஏன்னா உனக்குரிய நேரம் வரும் வரைக்கும் 6 முனை நினைக்க முடியாது, மறக்கத்தான் வேணும். இப்ப இந்த பாடு ஆக வலியா இருக்கும். அதுவும் எவ்வளவு நாள் மறந்தான் என்பதை 41ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே படிங்க. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். 2 வருஷம் சென்ற பின்பு, 2 வருஷம் வரைக்கும் இந்த ஞாபகம் வரவே இல்லை. அப்ப இவன் போன கையோட ஒவ்வொரு நாளையும் பண்ணியிருப்பான். இன்றைக்கு சொல்லுவார், அல்ல நாளைக்கு சொல்லுவார், அல்ல மறுநாள் சொல்லுவார். 2 மாசத்துக்கு யோசிச்சுவா. அதுக்கு பிறகு ஒருவேளை அவனையும் யோசேப்பும் மறந்திருப்பான். 2 வருஷமாக மறக்கடிக்கப்பட்டாய். இதெல்லாம் என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் அவ்வளவு ஓத்திரம் தெரியுமா? நாங்க நம்பி இருந்த ஒரு ஆள் எங்களை விட்டு போச்சு, அடே அவன் மூலமா வருமானு பார்த்தா இல்லை. இந்த உபத்திரவத்தை கவனிங்க. இதுல ஒரு கிருபை இருந்தது. என்னன்னு சொன்னால்,
அந்த கிருபை எப்ப அந்த பானபாத்திரக்காரன் கூட இருந்தது? அவன் விடுதலையாகி ராஜாவுக்கு பக்கத்துல இருந்து ராஜா சொற்பனம் சொல்லுகிற பொழுது அதை கேட்ட நேரம் தான் பெரிய காரியம். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், ஐயோ, நான் செய்த தப்பு எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது என்று சொல்லி யோசேப்பை பற்றி அவர் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவர் மூலமாகத்தான் இந்த காரியம் நடந்து அறிமுகப்படுத்துகிறார். சரி, அருமையான பிள்ளைகளே, இவ்வளவு உபத்திரவங்களும் இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு நெருக்கங்களும் இருந்த பொழுதும் ஜோசேப்போடு கிருபை கடந்து வந்து கொண்டே இருந்தது. அதைத்தான் நான் ஒரே வார்த்தையா உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஏற்படுகிற எந்த நெருக்கமும் எந்த உபத்திரமும் கிருபை 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 என்று சொல்லுகிற பொழுது ஒன்றை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த கிருபை என்பது கர்த்தர். அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோட உங்க வீட்டில் உணருங்க. நீங்க தனிமையா இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு ஐயோ எனக்கு ஒன்றும் சரி வரல ஒன்றும் சரி வரல, கிருபை இருக்கிறது. அதனால் தான் நீ இன்னும் கிறிஸ்தவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இல்லாவிட்டால் தேவனை தூசித்து விட்டு நீ துன்மார்க்கமாய் போயிருப்பாய். நீ போகாதபடிக்கு இருந்ததெல்லாம் கிருபை. ஆனா உபத்திரவத்தை பார்த்து பயப்படாதீங்க, உங்களை சரிப்படுத்தணும். அதுதான் எந்த கிறிஸ்தவன் அதை சரியாக செய்கிறானோ அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன். எப்படி என்றால் அந்த உபத்திரவத்தை தனக்கு சாதகமாக மாற்றுவன். எப்படி என்றால் அதிலே தன்னுடைய சுபாவத்தை மாற்ற பழகவன். உபத்திரவம் சுபாவத்தை மாற்றுறது சிலருக்கு கஷ்டமா இருக்கு. எப்படின்னா எப்படி உபத்திரவம் கோபத்தை கொண்டு வரும். ஒரு ஆள் எங்களை பேசுனா நடக்கும், திருப்பி திட்டுவோம், திருப்பி பேசுவோம், திருப்பி இன்னொரு ஆள் வந்து எங்களை பேசுவோம். அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், இன்னும் நடுவே எல்லாரும் என்ன பேசுறாங்கடா, என்னடா நீ இன்னும் திருந்த இல்லை, நீ திருந்த வரைக்கும் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்ப என்ன திருந்த வேணும்? அவரை மன்னிச்சுட்டு அவர் பேசக்கல செவிடன் மாதிரி போக பாருங்க. சில விஷயத்துல செவிடனா இருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. ஏன்னா நீங்க அவரை பற்றி ஒண்ணுமே எடுக்கல. ஒரு காரியத்தை தெளிவா விளங்கிக் கொள்ளணும் கிறிஸ்தவ பிள்ளைகள். உங்களை வரைக்கும் தான் உபத்திரமும் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கும். இப்ப பவுலுக்கு எனக்கு எதுக்கு அந்த உபத்திரம்? அவரே சொல்றார், நான் மேன்மை பாராட்டாதபடி. ஆனா அதுல கொடுமை என்னன்னு சொன்ன, இந்த வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் நிறைய விசுவாசம் சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரி வெளியே இருப்பாங்க, போய் பார்த்தா எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு, அல்லது வீட்டில் இருப்பாங்க வியாதியா, என்ன தொடர்ந்து ஒரே வியாதியா இருக்குது, என்ன உங்களுக்கு சுகரா அல்லது கொஞ்சம், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா ஆண்டவர் கிருபை போதும். ஆண்டவர் எதுக்கு கிருபை போதும்? இல்லை பவுலுக்கு சொல்லியிருக்காரான்னு. பவுலுக்கு ஏன் சொன்னவர்? பவுல் வேதாராட்சியால் சொல்லுங்க 2வது கிறிஸ்துவன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்த ஒருவர். இயேசுவை போல நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அடி வாங்கி இருக்கிறார். கொஞ்சம் நெஞ்ச அடி இல்லை, 3 தடவை அடி வாங்கப்பட்டார். இயேசு வர்க்கத்தான் வாங்கினார். சிறைச்சாலைகள் இருந்தார். உபத்திரவங்கள் எல்லாம் அனுபவிச்சு எல்லாத்தையும் செய்து அவர் மேன்மையா இருக்கிறார். இப்ப அவர்களுக்கு ஒரு பெருமை வரக்கூடாது. எப்படி எனக்கு கிறிஸ்துவும் என்ன வித்தியாசம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படித்தான் போட்டு, நீ மேன்மை பாராட்டாதபடிக்கு அந்த உபத்திரம். இது மேன்மையான காரியம் ஒன்றுமே செய்ய இல்லை, ஆனால் கிருபை வந்திருக்கேன்னா நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு. என்னத்துல மேன்மை பாராட்ட சொல்லு? ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்தா அப்புறம் நீங்க மேன்மை பாராட்டலாம். ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு வந்திருக்கிறது நிச்சயமா உங்க சுபாவங்களை மாற்ற. அந்த இடத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அதுதான் எனக்கு வந்திருக்கேன், சுபாவம் மாற்ற. ஒரு காலமும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இருக்கிற வியாதி உங்கள் பாவத்தினால் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த இல்லை. பாவத்தினால வியாதி வந்தது நான், அது ஒரு காரணம் இருக்கலாம். ஒரே நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ளலாம் இல்லையா? நீங்க மழைக்கு நனைஞ்சீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஜலதோஷம் வருது. அதுக்காக நீங்க பாவம் செய்யுதுன்னு சொல்லக்கூடாது. மழைக்கு நனைஞ்சிங்க அதான் வந்தது. இன்னொன்று, நீங்க பாவத்தினாலையும் வரலாம் சில வியாதி. சில வியாதிகள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்க தேவையில்லாமல் செய்து கொண்டதுனால, சரியான நேரத்தில் உடற்பயிற்சிகள் செய்யாமல் எங்களை நாங்கள் கவனிக்காமல் கொள்ளாமல் கண்டபடி வேண்டி சாப்பிட்டு இப்படி எல்லாத்தையும் அடிச்சு விட்டா சுகர் எல்லாம் பெறத்தான் செய்யும். அதுக்காக வேண்டி நான் சொல்லலாது கர்த்தர் எனக்கு சுகரை தந்தாரு. அவர் சுகரை தந்தது போத்தல்ல வைக்கிறதுக்கு. நீங்க போத்தல் இருக்கிற சுகரை விட உள்ளுக்குள்ள வனிப்புற சுகர் அதிகம். அப்ப அது வராம என்ன செய்யும்? அது மட்டும் இல்லையே, இது தேவையில்லை. சிலருக்கு பாருங்க, அப்படியே பார்த்து முன்னால வச்சாங்க. சில பேரை பார்த்துக்கிறேன், முன்னால ஒன்று லட்டையோ இன்னொத்தையோ வச்சு விட்ட உடனே அதங்க எடுக்கிறதா விடுறதா சோத்துறாம் என்ன ஒரு குடிசையோட சமாளிக்கலாம்ன்றாங்கல்ல. இதை போட்டு அதை போடுறானே, போனா போகுது, ஏன்னா வாழையில அப்படிலாம் இருக்குது. ஓகே, அது அவங்கள்ட்ட கட்டித்தனம், அதை டக்குன்னு குடிசி அந்த விடையில. ஆனா நான் இதை கர்த்தரை எப்படி சொல்ல முடியாது, ஒரு காலம் சொல்ல முடியாது. தேவன் நல்லவர்.
சில காரியம் எங்களுடைய பழக்கம் உள்ளது. அப்போ நான் என்ன செய்கிறேன், என் பிள்ளைக்கு நான் இப்பயே பழக்கிறேன், நல்லா ஓடு எக்ஸசைஸ், அதை செய், உன்னோட சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணு, சாப்பாட்டை சரிப்படுத்து, அது படுத்து, அப்படி இருக்கும். பிள்ளைகளை கிச்சனுக்கே கட்டி ஆடு மாடுகள் அந்த பிள்ளைகளை போட்டு காட்டு வளர்த்த மாதிரி சில பேர் தங்களை பிள்ளை கிச்சனுக்காக பழக்கிறது, அதனால கிச்சனுக்காக நிற்கும். அப்படியே பார்த்தா அது என்ன நடக்கும், எல்லாமே வந்து சேர்ந்து. அப்போ நீங்கள் ஒன்று உணருங்க, வியாதிகள் எல்லாம் முழுக்க தேவன் மேலே பழிய போடக்கூடாது. சில காரியம், ஆனால் சில காரியம் நீ நிதானிக்க வேணும், அதையும் ஒத்துக்கொள்ள வேணும். எப்படியோ அதை செய்து சரிப்படுத்துகிற ஒருவனுக்கு தான் கிருபை, அதாவது அதிலிருந்து ஜெயிக்கிறதுக்கு தான் கிருபை. எந்த வியாதியும் எந்த பலவீனமும் எந்த உபத்திரமும் எதுவும் என் சுபாவத்தை மாற்றின பொழுது அது எனக்கு பிறகு தேவைப்படாது. 1 பேதுரு 1:7 பண்ணீங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்குவதற்காகவே உபத்திரவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகள் அனுமதிக்கப்படுகிறது. அங்கே தேவ கிருபையை இப்பொழுது உணர்ந்து பாருங்கள். எனக்கு கனமும் மகிமையும் தருவதற்காகவே இந்த உபத்திரம் இருக்கிறது. ஆகவே இந்த உபத்திரவத்திலே, இந்த உபத்திரவத்தை நான் உபத்திரவம் என்று சொல்லாமல் தேவ கிருபை என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, கடைசியாக யோசேப்பு உயர்த்தப்பட்டான். இப்போ உயர்த்தப்பட்டதுக்கு தேவனுடைய கிருபை தான் காரணம் என்று சொன்னால், தேவனுடைய கிருபை உயர்த்தப்பட்ட இடத்தில் மாத்திரம் இருக்கவில்லை பிள்ளைகள், அவன் குழியிலே விழுந்த பொழுதே கிருபை ஆரம்பித்தது. அங்கிருந்து விடாமல் அங்க மட்டும் வந்தது கிருபை. அதான் முக்கியம். அது மாதிரி நீங்க நல்லா இருக்கீங்கள கிருபைன்னு நினைக்காதீங்க, அவங்க கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கு. நான் உபத்திரவப்படுகிற பொழுதும் தேவ கிருபையினால் இந்த உபத்திரவத்தை சந்தித்திருக்கிறேன். அது கர்த்தர் கொடுத்துருக்க கிருபை. ஹல்லேலூயா. அப்ப நான் தேவனை தூசிக்க மாட்டேன், கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையா இருந்தேன். இப்ப சொல்ற, என்னை ஒரு அழிந்து போகிற பொன்னே அவ்வளவாக புடமுடப்பட்டு சோதிக்கப்பட்டு சரியாக்கப்பட வேணுமா இருந்தால், அழிந்து போற பொன், அழியாத மேன்மையான இடத்தை பிடிக்க போற நான் எவ்வளவு சரிப்படுத்த வேணும், எவ்வளவு சரிப்படுத்த வேணும். அதுக்கு தான் சில பேரை காண்ற வச்சுக்கிறேன். என்னுடைய வாயை அடக்க வேணும் என்றால் என்னை விட ஒரு வாயான ஒரு ஆளை கொண்டு விட ஒன்று எனக்கு பக்கத்துல, அந்த வாய் என்னை கருக்கிடும். புரியுது அவங்களுக்கு? அப்படிப்பட்டாக்கள் சிக்கப்பட்டாக்கள் கனவர் இருக்காங்க. அவங்க தருகிற உபத்திரவங்களை நெருக்கம் தான் எங்களை சரிப்படுத்தும் ஒழிய, எங்களை நாங்க உபத்திரவத்தினால நாங்கள் மீறி பாவம் செய்தால் திருப்பி இன்னொரு ஆள் வருவேன். இதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில், உபத்திரவங்களுக்கு, சோதனைகளுக்கு, வேதனைகளுக்கு, எல்லாத்துக்கும். இது ஒரு சிறிய இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லி அதை நான் சந்தோஷமாக்கி கொண்டால் எனக்கு பெரிய இடம் எனக்கு தேவைப்படாது என் இதயத்தில். ஆனால் அது வரும். ஆனால் அதற்கு நான் அலையவில்லை. ஏன்னா நான் இங்கே என்னை பழக்கி கொண்டவன், என்னை நான் இப்படி வாழ கற்றுக்கொண்டவன். அதனால சாதாரண வாழ்க்கையை வாழுகிற ஒருவனுக்கு பெரிய வாழ்க்கை வர வேண்டும் என்று ஏங்கி தவிச்சு வாழக்கூடாது. சாதாரண வாழ்க்கையை வாழுகிறோம், அதை போதும் என்று வாழ வேண்டும். போதும் என்று வாழ்கிற பொழுது அது வந்த உடனே அதை கண்டு அவன் பெருசா வாயை பிளக்க மாட்டான். ஏனென்றால் அவன் இதையும் போதும் என்றவன். அதுதான் பவுல் சொல்வான், மனரம்பியமாயிருக்க கற்றுக்கொண்டேன், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ரோமர்கள் 8:18 படிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு, அதாவது மறுரூபமாகி தேவனுடைய ராட்சத்திலே கிடைக்க போற அந்த மகிமையான மேன்மைக்கு ஒப்பிடக்கூடிய காரியம் அல்ல. மிகவும் உயர்ந்ததான உன்னதமான சாணத்தை பரப்புகிறபடினால் இந்த பாடுகள் எனக்கு ஒன்றும் கிடையாது, அற்பமான. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க ஒரு பிள்ளைய படிப்பிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு வரப்போதுன்னு சொல்லிக்கல, அந்த உத்தியோகத்தை நீங்க மேன்மையா நினைக்கிற பொழுது பிள்ளை படுகிற பாடுகள், அந்த படிக்கிற நேரத்துல கண் விழிச்சிருந்து இரவிரவா படிச்சு அப்படி கஷ்டப்பட்ட காரியங்கள், அது ஒரு பாடுதான். அந்த பாடுகள் உங்களுக்கு அதோட ஒப்படைக்கிறது ஒன்றும் மேன்மையான காரியம் இல்லை. என்றால் அவ்வளவு மேன்மையான ஸ்தானத்தை பெறுகிறதுக்கு சில கஷ்டங்களை அனுபவிக்கும். அது மாதிரி பரலோக ராஜ்யத்தில் நமக்கு கிடைக்க போற மேன்மைக்கு நீ இங்க படுகிற எந்த பாடும் சமனானது கிடையாது. மிக குறைந்த பாடுகளையே பட்டு மிக மேன்மையான இடத்தை பெறுகிறோம். அவை பாடுகள்
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் ஒரு கிருபை தான். அதை நாங்கள் ஆமோதிச்சு ஏற்றுக்கொண்டு ஆமென் சொல்லி வச்சிருக்கணும். என்னுடைய பாடுகள் என்னை சரிப்படுத்தும். புலம்பி அழுது கொண்டிருக்காதீர்கள். கடைசியா ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் ஜெபிக்க போறோம். 2 கொரிந்தியர் 1:5 எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பாடுகள் பெருகிறது போல ஆறுதலும் பெருகு. ஆறுதலை நீங்க பிரேக்கெட் பண்ணி வச்சுக்கலாம். அதான் கிருபை. எவ்வளவுக்கு எனக்கு பாடுகள் பெறுகிறதோ அவ்வளவு கிருபை பெறுகிறது. எவ்வளவு கிருபை பெறுகிறதோ அவ்வளவாய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று பொருள். அதை தெளிவா வழங்கி கொண்டா எல்லாம் சரி. அப்ப உங்களுக்கு உபத்திரவத்தில் ஒரு பெரிய தனிமை, இனி யாரும் தனிமையா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரியா உபத்திரம் எல்லாரும் என்ன கைவிட்டாங்க இல்ல. குழியில் விழுந்த பொழுது கர்த்தரை அவனோடு இருந்தார். சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்ட பொழுதும் தேவனே இருந்தார். கடைசி வரைக்கும் கைவிடவில்லை. அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில புலம்பி அழாதே. கிருபை இருக்கிறது. எல்லாத்துக்கும் தேவையானது என்ன? ஒரு ஆவிக்குரிய மனுஷன வாழ்க்கையில கர்த்தர் தான். அவன் முடிவு கர்த்தர் தான் இல்லையா? அதைத்தான் அவன் நினைச்சு பார்க்கிறான். வேற என்ன நினைக்கிறான்? கணக்கா நீங்க யோசிச்சாலும் மறிச்சா எங்க போகணும்? பரலோராட்சியம் போகணும். தேவனோடு இருக்கப்படும். கர்த்தர் உங்களோடு இருந்தால் போதுமானது. அந்த போதுமானதுன்றது உபத்திரவத்திலே தேவன் என்னோடு இருக்கிறது, அது போதும் எனக்கு. ஆனபடினால் அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்திக் கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? அந்த கிருபை எனக்கு போதும். பூரண பலம் விளங்கும். தேவனுடைய முழுமையான பலமும் உனக்குள்ளே விளங்குவதற்கு தேவ கிருபை உன்னிலே வெளிப்பட வேண்டுமாயிருந்தால் உபத்திரவம் நல்லதென்று சொல்லி ஏற்றுக்கொள். அந்த உபத்திரவத்தை குறித்து கவலைப்படாதே. அந்த உபத்திரவம் இருக்கிறபடியாத்தான் கிருபை உனக்கு வெளிப்பட்டது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்திலே கொண்டு வருகிறோம். அவர்கள் உபத்திரவத்திலேயோ வேதனையிலேயோ தனிமையிலேயோ கைவிடப்பட்ட நிலையிலேயோ எப்படி இருந்தாலும் அந்த இடத்திலே உம்முடைய கிருபை அவர்களுக்கு பூரணமாய் விளங்கத்தக்கதாய் நீர் அவர்களுக்கு இன்றைக்கு காண்பித்து கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். எல்லா உபத்திரவ நேரத்திலும் கர்த்தரே என்னோடு கூட இருந்தார், இருந்து கொண்டிருக்கிறார். அதுவே எனக்கு போதும் என்று உம்மை தரிசிக்கத்தக்கதாக கண்களை திறந்து விடும்படியா செபிக்கிறார். ஒவ்வொருவரும் உம்மை சந்திக்கத்தக்கதாக உதவி செய்யும். இந்த கிருபை அவளை தாங்கிக் கொள்ளட்டும். உம்முடைய வருகை வரைக்கும் இந்த கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பரிசுத்தமான கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.